புரட்சி தளபதி விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். நண்பர்களே, நமது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை விளாத்திக்குளம் எம்எல்ஏ கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கோயில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்திலே மிகவும் தரைக்குறவாக, ஒருமையில் அவதூறாக பேசியிருக்கிறார். எந்த விதமான ஒரு நாகரிக அரசியலும் இல்லாமல் ஒரு சாக்கடையை போல், ஒரு தரங்கட்ட மனுஷனை போல், ஒரு 3வது மனிதன் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவனை போல் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சர், கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவரை சட்டமன்றத்தை கூட்டிப்பார், அங்கே உன்னுடைய எலும்புகள் உடைக்கப்படும் என்று ஒருவன் சொல்லுகின்றார் என்றால், இது ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் நினைக்கவில்லை. இதற்கு பின்னால் நிறைய சதி இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இப்படி தூண்டிவிடப்படுகிறார்கள். ஏன் தூண்டிவிடப்படுகிறார்கள்? இன்றைக்கு தமிழகத்திலே 2 மாத ஆட்சியானது மிகவும் சிறப்புள்ள ஆட்சியாக, சிறந்த ஆட்சியாக, ஒரு நேர்மையான ஆட்சியாக, ஒரு ஊழலற்ற ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்கள் எப்படியேனும் இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், வன்முறையை தூண்ட வேண்டும், அதன் மூலமாக நாம் ஆதாயம் தேட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழைய கால அரசியலை நாம் எடுத்துக்கொண்டிருந்தால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்றார், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தோற்றார், அண்ணா அவர்கள் தோற்றார், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தோற்றார். இவர்கள் எல்லாம் தோற்ற பொழுது இப்படித்தான் அரசியல் பண்ணினார்களா? இவர்களுக்கு என்ன எழுதி பட்டா போட்டு கொடுத்திருக்கிறதா? மக்களின் விருப்பம், மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதை நாம் தலைவணங்கி அந்த தோல்வியை ஏற்று மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு முடியாது. காரணம் என்ன? இவர்கள் 50 கோடி, 100 கோடி, 200 கோடி ரூபாயை செலவு செய்து ஒரு எம்எல்ஏவா வந்திருக்கிறார்கள். அப்ப வெறும் எம்எல்ஏவா இருந்து கொண்டு இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. அதனாலதான் இன்றைக்கு தாவேக்காவில் எப்படியாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாதா, விலைக்கு வாங்கிட முடியாதா, அதிமுகவோட கூட்டணி வைத்தேனும் நாம் ஆட்சியை பிடித்து விட வேண்டுமா என்று குறுக்கு வழியில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்ன யுக்திகள் உண்டோ, என்னென்ன கபடத்தன்மைகள் உண்டோ அத்தனையும் இவர்கள் செய்து பார்க்கிறார்கள். இவர்களுக்கு அரசியலிலே ஏதாவது கொள்கை இருக்கிறதா? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துதான் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் செய்தார்கள். ஏன் அரசியல் அப்படி அவருக்கு பிரிந்து போக காரணம் என்ன? இவர்களுடைய ஊழல், நேர்மையற்ற அரசியல். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலம் வரை இவர்களுக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை. இப்போது ஏதோ 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். தமிழகத்தில் இருந்த 5000 கோடி ரூபாய் கடனை 13 லட்சம் கோடியாக மாற்றிய மதிப்புக்குரியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில். இவர்கள் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு கேவலமான ஆட்சி. இப்போ நேற்றைய தினம் இந்த கோயம்புத்தூரில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் பேட்டி கொடுத்திருக்கிறார். எங்கு எடுத்தாலும் பார்ட்டி ஃபண்ட்,
எங்கு இருந்தாலும் லஞ்சம், எதை எடுத்தாலும் ஊழல். இப்படிப்பட்ட கட்சியில் நான் இருக்க விரும்பவில்லை என்று வெளியேறிவிட்டார். இது ஒரு தொடக்கமே தான். இன்னும் பல நாட்கள் செல்லும் போது பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தை நீ கூட்டிப்பார், சட்டமன்றத்திலே உங்களுடைய எலும்புகள் உடைக்கப்படும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீ பேசியிருக்கிறாய். அப்படி என்றால் என்னுடைய நோக்கம் என்ன? மக்களை திசை திருப்ப வேண்டும், மக்களை கலகத்திற்கு உள்ளாக்க வேண்டும், தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சதியை செய்வதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் என்ன சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஆட்களை வெளியில் விடவே கூடாது, ஜெயில தான் போடணும். இவர்கள் இப்படி 50 கோடி 100 கோடி என்று செலவு செய்துவிட்டு எம்எல்ஏ வந்திருக்கிறவர்கள் மக்கள் செல்வாக்கோடு வரவில்லை. இன்றைக்கு எந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏயாவது ₹1 ஓட்டுக்கு கொடுத்திருப்பாரா? செலவு செய்திருப்பாரா? இல்ல. மாண்புமிகு விஜய் அவர்களை மக்கள் நம்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் மீது வேட்பாளர்கள் யார் என்று தெரியாமலே விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்? மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அதை இந்த எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள கூடிய திறமை இல்லை. ஏன்னா இங்க சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாய உலகத்துல நாம தான் ஆட்சின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த தான் தான் மினிஸ்டர், தான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல தான் இருந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்க இன்னும் நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம், சாதாரண எம்எல்ஏங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நேற்று அந்த கோயம்புத்தூரில் ஒரு பாபுங்கிற ஒரு கட்சிக்காரர் வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலர் மாநகர கட்சின்னு நினைக்கிறேன், மாநகரத்துடைய ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், இல்லை ஒன்றிய செயலாளர் இல்லை, ஒன்றிய கவுன்சிலர். அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றார், இப்போ இவரை போல பல பேர் வந்து பேட்டி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, பின்னாடி வந்துருவாங்க. எனவே இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சட்டமன்றத்தில் கூட்டிப்பார் பட்டைய எலும்பை உடைத்து விடுவோன்ட்டு. உங்களால் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தொண்டனை கை வைத்து பார்க்க முடியுமா? நீ சேவல் கூட அவன் தொட்டு பாரு என்ன நடக்கும். இதெல்லாம் நீங்கள்லாம் எண்ணி பார்க்கணும். மக்கள் கொடுத்துருக்குறாங்க, மக்கள் கொடுத்த பதவியை அதை மக்களுக்காக பயன்படுத்தி பயனுள்ளதாக பயன்படுத்தி காலத்தை கடத்த வேண்டுமே தவிர மற்றபடி நீங்கள் அராஜகம் செய்து என்ன செய்ய முடியாது, கட்சியை ஆட்சியில் அமர்த்த முடியாது. அன்பு, பொறுமை, சமாதானம் இவைதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் போதிக்கின்றன, ஒவ்வொரு சமூகத்திலும் போதிக்கிறார்கள். இதைதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அராஜகம் செய்து அரசியல் பண்ணி முன்னுக்கு வரவே முடியாது. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.